பொதுவாக நம்மளுடைய கால் பாதம் வந்து வீங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக அங்கே பிளட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது அர்த்தங்க. இந்த ஏர் வீக்கம் நீர் வீக்கம் கட்டியாக இருக்குது. இது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வீக்கம் இருக்குல்ல, அந்த வீக்கத்தில் போய் சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி வந்து பற்றாக்குறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று பற்றாக்குறை எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்டர் வந்து அதிகமாக இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் இதுக்கெல்லாம் கூட இது வந்து காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஏர் வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் உள்ளதை பயன்படுத்த போகிறீங்க, அருமையாக சரியாக போகுது. என்ன பண்ணணும்னா அந்த சிறுநீர் பெருக்கெடுத்து போயிட்டு கால் பாதத்தில் மட்டும் இல்லை, உடம்புல எங்கெல்லாம் அந்த நீர்க்கழிவுகள் தேக்கம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அடித்து வெளியே தள்ளுங்க. அற்புதமான மூலிகை. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கால் வீக்கம் அப்படின்றது பெரும்பாலும் வயதான நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. அவங்க ஏதாவது ஒரு பஸ் டிராவல் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க பஸ்ஸில் போகும் பொழுதே காலில் வந்து வீக்கம் வந்துடுது அப்படின்றது ஒரு பெரிய அவஸ்தையாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு கால் பாதத்தில் வந்து வீக்கம் வரும். ஓகேங்களா, இப்படி நிறைய வந்து பிபி இருந்துச்சுன்னா வீக்கம் வரும். நிறைய காரணங்கள் இருக்குது இந்த கால் பாதத்தில் வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள். இப்போ இதில் வந்து மிக முக்கியமான சில காரணங்களை பார்ப்போம், அதுக்கான சொல்யூஷனை பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காரணங்களில் எது உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதற்கான சொல்யூஷனை கடைபிடிங்க, அருமையான மாற்றம் வரும். பொதுவாக நம்மளுடைய கால் பாதம் வந்து வீங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக அங்கே பிளட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது அர்த்தங்க. அதனால் முதல்ல உங்களுடைய பிளட்டை முதல்ல செக் பண்ணி பார்த்துக்குங்க. பிளட்டு கம்மியாக இருக்குதான்னு பாருங்கள், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குதான்றதை பாருங்கள். பிளட்டு கம்மியாக இருந்து பிளட் சர்க்குலேஷன் சரியில்லைன்னா நிச்சயமாக உங்களுடைய கால் பாதம் வீங்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய பிளட்டை நல்லா அதிகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியாகணும். அதுக்கு நீங்கள் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு, ஏற்கனவே கூட நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம். நீங்கள் அது மாதிரி ஒரு ஜூஸ் வந்து டெய்லி எடுத்து வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிளட் கவுண்டிங் வந்து கூடும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கால் பாதத்தில் வீக்கம் கரையும். ஒன்று. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம், அவங்களுக்கு தான் பெரும்பாலும் பஸ்ஸில் போகப்படும் பொழுது இந்த ஏர் வீக்கம் தான் வந்து நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே ஒப்பிடும். அதுக்கப்புறம் இறங்கி கொஞ்சம் இதெல்லாம் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காலை அப்படியே வச்சுருந்தாங்கன்னா ஏர் வீக்கம் ஆயிரும். குறிப்பாக அவங்களுக்கு பிளட்டும் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஏர் வீக்கம் அப்படின்னு சொல்லி ஏர் உள்ள ஃபார்ம் ஆகிட்டு அர்த்தம், ஏர் வீக்கம் வரும். ரைட். ஒரு சில பேருக்கு நீர் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் கால் ஃபுல்லாக தொபன்னு நீரால் நெம்பின மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சில பேருக்கு இப்படி நீர் வீக்கம் இருக்கும். சில பேருக்கு அது அப்படியே உள்ளுக்குள்ள மசில்ஸ் லேயரே போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டியாயிரும். அப்போ இந்த ஏர் வீக்கம் நீர் வீக்கம் கட்டியாக இருக்குது. இது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வீக்கம் இருக்குல்ல, அந்த வீக்கத்தில் போய் உங்களுடைய விரலை வச்சு நீங்கள் அழுத்தி பாருங்கள். விரலை வச்சு அழுத்தப்படும் பொழுது அது நல்லா அப்படியே பள்ளமாக போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையை எடுத்துட்டீங்கன்னா உடனே சடனாக ரிலீஸ் ஆயிடுது அப்படி வச்சுங்களேன். அது அமுக்குனதே தெரில, அப்படியே சடனாக ரிலீஸ் ஆகுது, அப்படியே பைய 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 மேலே வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏர் வீக்கம் அப்படின்றது ஏன் உருவானது அப்படின்னா பார்த்தோம்னா அது நிறைய உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருந்தது, உடல் இயங்கா நிலையில் இருந்தது, கேஸ் உள்ள ஃபார்ம் ஆனது, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கும். ரைட்டுங்களா. நீர் வீக்கம் அப்படின்றது என்னென்னா அமுக்குனா அந்த விரல் அமுக்குன அந்த பள்ளம் அப்படியே நிற்கும். அது திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அந்த பள்ளம் நிற்கிது. அப்போ அந்த இடத்துல அமுக்கணும்னா பள்ளம் நிற்கிதுன்னா அது நீர் வீக்கம். அதை புரிஞ்சுங்க. இந்த நீர் வீக்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் எப்படி ஏற்படுது, இதுக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிறுநீர் போகிறத அடக்கிற பழக்கம் உங்களுக்கு ஒரு வேளை இருந்திருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா சிறுநீர் கழிவுகள் நீங்கள் வெளியேற்றாமல் அடக்கிறது இருந்திருக்கலாம். ஒன்று. இவங்களும் அதே போல தான் காலை தொங்க போட்டு உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக வந்து அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா. அதுக்கப்புறம் அந்த சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி வந்து பற்றாக்குறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று. பற்றாக்குறை எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்டர் வந்து அதிகமாக இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் இதுக்கெல்லாம் கூட இது வந்து காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒன்று. அப்புறம் அந்த நீர் வீக்கத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அமுக்குனா பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுக்குனீங்கன்னா பள்ளமும் போகாது, மேலே உடனே ரிலீஸ் ஆகாது. அது என்ன பண்ணும், கட்டியாக இருக்கும். அமுக்க முடியாத அளவுக்கு அது மாதிரி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? ஏற்கனவே சொன்னேன், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அல்லது சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது, பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க, பெட்டர், முடிஞ்சிச்சு. அது அங்கேயே அந்த சாப்டர் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தது ஏர் வீக்கம். இந்த ஏர் வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப
ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் உள்ளதை பயன்படுத்த போகிறீங்க, அருமையாக சரியாக போகுது. என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா. இதை வந்து ஒரு 200 ml தண்ணியில் நல்லா அப்படியே பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணால் அதோட எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கி வந்துடும். இறங்கி வரும்பொழுது உங்களுக்கு அது வந்து 200 mlன்றது 100 ml வந்து சுண்ட வச்ச மாதிரி ஆயிடும். எடுத்துட்டு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறீங்க. நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, அந்த இது சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் வெதுப்பாக சாப்பிடணும். ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கு வேறு ஜீனி, இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், வேணா இனிப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது. டைரெக்டாக சாப்பிடுங்க, கொஞ்சம் தோற்புத்தன்மை இருக்கும், அவ்வளோதான். எடுத்துங்க. இதை நீங்கள் காலையிலையுமே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் மாலை வேளையிலையும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். மாலை வேளையில் எம்டி ஸ்டொமக்கா எப்படிங்க அப்படின்னம்னா, மாலை ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னம்னா கரெக்டாக நம்ம சாப்பிட்டதான் செரிமானமாகி சிறுகுடலுக்கு போயிருக்கும். இப்போ நீங்கள் வயிறு காலியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து வயிற்றுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? ஒன்று. அடுத்தது ஏர் வீக்கம்னா இது ரொம்ப அருமையாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 1 or 3 daysலேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய வந்துடும். காலில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அந்த ஏர் வீக்கம் வந்து ரிலீஸ் ஆகி ஃப்ளாட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸிலலாம் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கால் பாதத்தில் வீக்கம்ன்றதே வராதுங்க. இது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று. அதே போல் உங்களுக்கு நீர் வீக்கம் வருது, காலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீர் தேங்குது, அமுக்குன்னா அந்த பள்ளம் நிற்கிது அப்படின்னோம்னா இந்த நீரை தான் நம்ம வெளியேற்றோம். நீரை வெளியேற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் யார் அப்படின்னோம்னா அவர் வந்து கிட்னி தான். கிட்னி மூலமாக தான் நம்ம வந்து நீரை வெளியேற்றி ஆகணும். அப்போ அங்கேருந்து ஏதோ எனர்ஜி பற்றாக்குறையினால தான் இது நடந்திருக்கு. அப்போ சிறுநீரகத்திற்கு தகுந்த சில மூலிகைகளை பயன்படுத்தினீங்கன்னா சிறுநீரகம் நல்லா எனர்ஜி ஆயிரும், சூப்பராக யூரின் மூலமாகவே அந்த கழிவு வெளியேற்றிடும், காலில் வீக்கம் குறையும், நீர் பெருக்கெடுக்கும். யூரின் வந்து எப்படி இருக்கும், நல்லா நீர் பெருக்கெடுத்து எக்ஸஸாக நல்லா யூரின் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணணும்னா வெந்தய தண்ணி, இதெல்லாம் சுடுதண்ணியில் வெந்தயத்தை மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள், நல்லா இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் வெந்தய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. நார்மலை விட எக்ஸஸாக யூரின் போகுங்க. காலில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் நீர்க்கோர்வை அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கால் வீக்கம் நார்மல் ஆகும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலான்னா இதற்குரிய மூலிகைகளை பயன்படுத்தலாம். என்னென்னா சிறுகன்பீலை, நீர்முள்ளிச்சூரணம், சிறுநெருஞ்சில். சிறுகன்பீலை, சிறுநெருஞ்சில், நீர்முள்ளி, இந்த 3ஐயுமே வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சூரணமாக கிடைக்கும். வாங்கிக்கிட்டு ஈக்குவல் ரேஷியோ ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 200 ml தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எசன்ஸ் வந்தோன்னா வடிகட்டிட்டு 100 ml தண்ணியை மட்டும் வெதுவெதுப்பான தண்ணியில் சாப்பிடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த சிறுநீர் பெருக்கெடுத்து போயிட்டு கால் பாதத்தில் மட்டும் இல்லை, உடம்புல எங்கெல்லாம் அந்த நீர்க்கழிவுகள் தேக்கம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அடித்து வெளியே தள்ளுங்க. அற்புதமான மூலிகை. ஓகேங்களா? 1க்கு 3 மூலிகையை பயன்படுத்த போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த கால் பாதத்தில் நீர் தேக்கம்ன்றது இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு போகும். ஆனால் 1 நாள் 2 நாளில் சரியாக வருமா? 1 நாள் 2 நாளில் சரியாக வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். அப்போ தான் அது திரும்பவும் ஃபார்ம் ஆகாது. இல்லை ரொம்ப நாளாகவே இருக்குதுங்க, ஆனால் போகிறப்பையும் வந்து அவ்வளோ வேகமாக வந்து குணமாகலை அப்படின்னா ஸ்லோவாக தான் குணமாகும். ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நாளும் எடுக்கலாம், எவ்வளோ நாளும் எடுக்கலாம். இது மூலிகை தான், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 21 நாள் எடுங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதில் நல்ல அந்த டீடாக்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுடைய கால் பாதம் வீக்கம் இல்லாமல் மாறும். பெஸ்ட். இப்போ கட்டியாக இருக்குதுங்க, அந்த கட்டியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அதுக்கு முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா, அந்த முருங்கை இலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. இந்த முருங்கை இலையும் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சி அதை வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அதை 10 போடுற அளவுக்கு அந்த 10 பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சிருங்க. எடுத்துட்டு உங்களுடைய கால் பாதத்தில் கட்டியான வீக்கம் இருக்குல்ல, அந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்க. இப்போ இது மேலே அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது லூஸ் கொடுக்குறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லூஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைஞ்சி வெளியேறுவதற்குரிய வேலை நடக்கும். பட் இந்த நேரத்தில் யூரின் நல்லா அதிகமாக போகிறது, ஃப்ரீயாக போகிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த கட்டி நல்லா குறையும். அப்போ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய கட்டியாக இருக்கக்கூடிய வீக்கத்தையும் உங்களால் கரைக்க முடியும். பாருங்களேன்,
காலில் வீக்கம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையாக நான் சொன்ன இந்த காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அது என்ன உங்களுக்கு வீக்கமாக இருந்தாலும் அது கிளியர் ஆகும். ஒவ்வொரு சொல்யூஷனும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன காரணம் இருக்குன்றதை பார்த்து ஏர் வீக்கம்னா நான் சொன்ன அந்த சோம்பு அந்த தனியாக அதை வந்து பயன்படுத்திக்கங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த சூரணங்கள் சொல்லியிருந்தேன், அல்லது உங்களுக்கு வந்து வெந்தயத்தை வந்து பாயில் பண்ண சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் பயன்படுத்திங்க. கட்டியாக இருக்குதுன்னா அதுக்கு 10 போடுங்க. முருங்கை இலை, வெங்காயம், மஞ்சள் பொடி கலந்து 10 போட்டு பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். கால் பாத வீக்கத்திலிருந்து சூப்பராக வெளி வந்துடுவீங்க. இன்னைக்கு நிறைய பெரியவங்க, வயசான அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லா பேரும் இந்த கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இதை நீங்களே ட்ரை பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களையும் ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.